நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியா இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க மேல உளுந்த பழி எல்லாமே அவங்க மேல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால இப்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லிக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துன்னு இருக்குங்க. இந்த ஆபத்தை உணராம நம்ம மல்லி வெண்பாவுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புறாங்க. உடலுக்கு ஆரோக்கியமும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாம ரொம்பவே நேச்சுரலா ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அழகா சொல்லி தந்து கொடுத்து அனுப்புறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்கூல்ல இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடு வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்பாவும் எல்லாருக்கும் ஷேர் பண்றாங்க. எல்லாரும் ஒரு ஆர்வத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இதுதான் அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்னே சொல்லாங்க. ஸ்கேம் என்பது வந்து அந்த மாதிரி, இது வந்து வேற ஸ்கேம்னு சொல்லிட்டு நாம இது பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு மயக்கம் போடுற மாதிரி, ஏன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும். தேவையில்லாம பாய்சன் இந்த மாதிரி கலந்தா குழந்தைகளோட உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால மயக்க மருந்து மட்டும் கலக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க. பரவாயில்ல, இவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்குங்க. குழந்தைகளுக்கு எங்க எதனா ஆயிருமோ மயக்க மருந்தே கேட்டு சொல்லிட்டு அது பண்ணது தப்பு தான். எப்படியோ மல்லி மேல இருக்கிற கோவத்துல வெஸ்ட கலக்கம் மயக்க மருந்து மட்டும் கலந்தாங்களே, அது வரைக்கும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் இருக்காருல்ல, அவர் இருந்து வீட்டுல இருந்து ஆபீஸ் போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த சமயத்துல அன்னபூர்ணி வந்து, மாப்பிள்ள நான் சொல்றத கேளுங்க மாப்பிள்ள, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஒரே ஒரு ஆளு தான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், மாத்தி மாத்தி சொல்லிட்டு போயிட்டான், இது எல்லாத்தையும் பண்ணது உங்க அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவையில்லாம எங்க அக்கா மேல பழிய போடாதீங்க. நீங்க பழி போட்டாலும் போடனாலும் அவங்க மேல ஆல்ரெடி எனக்கு சந்தேகம் இருக்கு. அவளை கூடிய சீக்கிரம் நான் விசாரிப்பேன். ஆனா அதுக்கான தருணமோ நேரமோ இது இல்லை. இப்போதைக்கு என்னால எதுவும் கேட்க முடியாது. கேட்கிற நிலைமையிலே நான் இல்லை. அடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், கனடா நான் போய் ஆகணும். கனடா விசா வந்து ரொம்பவே தள்ளி போயின்னு இருக்கு. கனடா போய் என் கம்பெனில ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நம்ம கம்பெனியை ஒரு பெரிய லெவல்ல நான் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. திடீர்னு ஸ்கூல்ல இருந்து கால் வருதுங்க. உடனே நம்ம விஜய் யாரா போகணும்னு சொல்லிட்டு எடுத்து பேசினா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், இவங்க எதுக்கு இந்த சமயத்துல போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல போனை அட்டன் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாமே மயக்கம் போட்டு வந்துருச்சு. வெண்பாயிட்டு அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, என்னாச்சுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ ஐயோ என்னாச்சு, வெண்பாவுக்கு என்னாச்சு, வெண்பா நல்லா இருக்கா, இன்னும் சாப்பிடல, மற்றவங்க பிள்ளைங்கலாம் மயக்கம் போட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பதறி அடிச்சு காலைல என்ன ஸ்நாக்ஸ் எடுத்து போனா இது எதுவுமே அந்த இடத்துல கேட்க முடியாது. அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு என்னாச்சு அதுதான் போக்கஸா இருக்கு. யாரு செஞ்சா இதெல்லாம் கேட்கல. நம்ம மல்லியும் கூடவே சருன்னு போறாங்க. போயிட்டு மல்லி தப்பு பண்ணதான் வச்சுக்கோங்க. மல்லி எதுக்கு அவ்வளவு பதட்டப்பட்டு போகணும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. மல்லியும் அங்க போறாங்க. அங்க போயிட்டு எல்லாரும் மல்லியை பிடிச்சிடுறாங்க. ஏமா உனக்கு அறிவே இல்லையா, ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அதுல என்னென்ன கலந்த, எங்க குழந்தைங்கலாம் பாரு மயக்கம் போட்டு வந்துச்சு, குழந்தைங்களுக்கு எதனா ஆச்சு உன்னை அவ்வளவுதான் உண்டு இல்ல ஒண்ணு இல்ல பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பே போயிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம பண்ண நல்லது மத்தவங்களுக்கு எல்லாம் தப்பா படுது, அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஏது பண்ணிட்டோம், ஏன் நம்மளை இப்படி கடிச்சு கொட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனையில துக்கத்துல ஒரு பக்கம் வாயில வார்த்தையே வராம மூச்சு முட்டி நின்று இருக்காங்க நம்ம மல்லி. அந்த சமயத்துல ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ என்னாச்சு என்னாச்சு இப்பதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மல்லி நீ எதுக்கும் இந்த மாதிரி பண்ற சொல்லு பார்க்கலாம். விஜய் மேல கோவம் இருந்தா அது வெண்பா மேலேயே காட்டுவேன். இப்ப வெண்பா மேல காட்டின கோவம் ஸ்கூல் பூரா பரவிச்சு பாத்தியா, இதுக்குதான் சொல்றது எதுக்கும் தேவையில்லாம கோவத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ உன் கோவத்தை விஜய் கிட்டே காட்டு இருக்கலாம், அதுக்கு பச்சில குழந்தைகள் மேலே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏத்தி விடுறாங்க. ஏன்டா அவனே ஆல்ரெடி ரேஞ்சில் இருக்கான், இவங்க இன்னும் ஏத்தி விட்டா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க, இவங்க பண்றது சுத்தமா சரியில்லைங்க. வேற என்ன பண்றது, தலையெழுத்து இது எல்லாம் நாம் பார்த்துதான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வேற எதனா பிரச்சனை வருமா, எதனா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நாம தான் நம்மளை பக்குவப்படுத்தின்னு போய் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.